ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பக்கோடா ரெசிபி தான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இதுக்கு 1.5 கை பாலக் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். 2 கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன். 2 கப்பு கடலை மாவுக்கு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போல் ஓமம், கொஞ்சம் போல் சோம்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் நான் வெறும் மிளகா பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கூட வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி. அப்புறம் இதுக்கு நான் பார்த்திங்கன்னா வெள்ளை எள்ளு வறுத்தது அதையும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கில் போட்டுன்ட்டேன். சூடான எண்ணெய் இருக்குல்ல, அதையும் விட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேல் கொண்டு எவ்வளோ தண்ணி தெளித்தா மாதிரி கலந்துக்கணும்னு தெரியும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிங்க. நல்லா ஈவனாகும். உப்பு குப்பெல்லாம் கரெக்டாக ஒரே மாதிரி சேர்ந்தா போல் வரும். அப்புறம் நான் கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு போட்டு ஒவ்வொரு பக்கோடா பீஸ்லேயும் முந்திரி பருப்பு வரா மாதிரி போட்டு எடுத்துகிட்டுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் நேரத்தில் சாயந்தரம் காஃபியோட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.